Hi guys, a very good evening. A very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நமக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, எப்போ வரப்போகுது. ஸோ ரேண்டமாக ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் பார்க்காம 10th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th போதும்பா அப்படின்ற மாதிரி 10th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே சரிப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அப்கமிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஏன் 10th பாஸ் பார்க்குறோன்னா அதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன், அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே ஜாப் செக்யூரிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு நிறைய இருக்கும், பென்ஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. அண்ட் நல்ல ஒரு சேலரி, நல்ல அலவன்சஸும் நமக்கு, சேலரி மட்டும் இல்லாமல் அலவன்சஸ் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ 10th பாஸ் ஆனவங்களும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை வாங்க முடியும். ஸோ அதை எப்படி வாங்கிறது, என்ன எக்ஸாம்ஸஸ் இருக்குது அப்படின்றத, என்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்றத பார்த்துடலாம் சரிங்களா. ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இதுக்கு மேலே தான் நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 தான் இப்போ ரைட் நோ நடந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2026க்கு இதுக்கு மேலே தான் நடக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த இயர் எண்ட் ஆகிடும் சரிங்களா. அப்போ இதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் இப்போவே கூட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னு சொல்லுவோம் சரிங்களா. இதுக்கு வெறும் 10th பாஸ் படிச்சிருந்தா போதும், அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஏஜ் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிஸ் இருக்குது, ஒன்று 18 to 25 நடக்கும், இன்னொன்று 18 to 27 நடக்கும். இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதும் இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 28 அல்லது 30 வரைக்கும் எழுதலாம். இதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 30 அல்லது 32 ஏஜ் இருக்கிற வரைக்கும் எழுதலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மெனாக இருந்தாலும் சரி அண்ட் பிடபிள்யூபிடியாக இருந்தாலும் சரி அவங்களுக்குமே இது ஆஸ் யூஷுவல் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் க்ரைட்டீரியாவோ சேம் க்ரைட்டீரியா தான் ஃபாலோ ஆகும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ போஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்குது, எம்டிஎஸ் ஒன்று இருக்குது, எம்டிஎஸ் ஹவல்தார் அப்படின்ற ஒரு 2 போஸ்ட்டு. ஸோ 2 கேட்டகரி இருக்கா, ஸோ 2 போஸ்ட் இருக்குது. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பே 18லேருந்து 22,000 இருக்கும், இது பேசிக் பே. பட் கையில் கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 32லேருந்து 36க்குள்ளே இருக்கும் சரிங்களா. 32லேருந்து 36க்குள்ளே உங்களுக்கு அலவன்சஸ் அது இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸிப்பா. ஒரே ஒரு கம்ப்யூட்டர் லெவல் டெஸ்ட் இருக்குது சரிங்களா. சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும், டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல், இந்த ஃபிசிக்கல் வந்து ஹவல்தாருக்கு மட்டும்தான், வெறும் எம்டிஎஸ்னால் அதுக்கு ஃபிசிக்கலே கிடையாது, ஒரே ஒரு லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான், கிளியர் பண்ண அவ்வளோதான் சரிங்களா. அதுவும் ஆப்டி ரீசனிங் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர் தான். இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்னது ஃபைனல் மெரிட்டு. ஸோ அது வந்து 25 கொஷின் இங்கிலீஷு, 25 கொஷின் ஜென்ரல் அவேர்னஸ், ஒரு கொஷனுக்கு 3 மார்க்கு, 150 மார்க்கு. 150க்கு 140க்கு மேலே எடுத்தால் தான் கன்சிடரே பண்ணுவாங்க. ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பார்க்கக்கூடிய கேள்விக்கு எல்லாமே கரெக்ட் பதில் சொன்னால் தான் எம்டிஎஸ் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. பட் 10th குவாலிஃபிகேஷன் தான், உள்ளே போனீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு மேலே போகலாம் சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிட்டாலே ஒரு பீஸ் ஆஃப் மைண்டாப்பா அப்பாடி வேலை கிடச்சிச்சுப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குமா. ஸோ அது கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி. இப்போ குரூப் டி எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிச்சு, 2025 இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி நடத்தக்கூடியது, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். இதுக்கு வந்து வெறும் 10th பாஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் எழுதலாம். இது இல்லாமல் ரிலாக்ஸேஷன் 33 இயர்ஸ், 33 இருக்குது, அப்போ 36 வரைக்கும் ஓபிசி, 38 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இருக்கிறவங்க எழுதலாம், பிடபிள்யூடியும் எக்ஸ் சர்வீஸ்மெனும் எழுதலாம் சரிங்களா. ஸோ இது வந்து என்னென்னா ட்ராக் மெயின்டெய்னர், ஹெல்ப்பர், அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான போஸ்ட்டு. சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பே 18,000 சொல்கிறாங்க, பட் ஒரு 30 ஆச்சும் கிடைக்கும், 28 to 30 ஆச்சும் மினிமம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. ஓகேப்பா, அது வந்து எந்த ஊரில் இருக்குன்றதை பொறுத்தும் வேரி ஆகும். அண்ட் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஒன்று இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ டாக்குமெண்ட் டிவி வெறும் வியில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் கொஞ்சம் மூட்டை அள்ளிட்டு போகிறது, எடுத்துகிட்டு போகிறது, தள்ளிட்டு போகிறது, அந்த மாதிரியான டெஸ்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ஜாப் தான். எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஏசியில் கவர்மெண்ட் ஆஃபீஸில், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துருக்கக்கூடிய வேலை ஓகேங்களா. சரி,
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் GDSன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். இதுக்கு எக்ஸாமே கிடையாது. சரிங்களா? இதுக்கு எக்ஸாமே கிடையாது. 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இது என்னன்னா மெரிட் பேஸ்டு. 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் மார்க் வாங்கியிருக்கீங்களா, ஸோ அதில் டாப்பில் யார் மார்க் வாங்கியிருக்காங்களோ அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வேணுமோ அவ்வளோ வேகன்சிஸ் மேலேருந்து எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அதில் யார் வராங்களோ அவங்கள வேலைக்கு வச்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்தியா போஸ்ட்டில் வேலை. சேலரி பார்த்தீங்கன்னா 21 to 29 இருக்கும். ஸோ நம்ம சொந்த ஊரில் கிராமத்தில் 29,000 ரூபாய் நமக்கு வெறும் பேசிக் பே கிடைக்குது அப்படின்னா ப்ளஸ் அலவன்சஸ் 35 வந்துடும். சரிங்களா? அப்போ எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கைன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ரிட்டன் எக்ஸாமே கிடையாதுன்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா SSC GD கான்ஸ்டபிள், ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய இன்னொரு எக்ஸாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 18 to 23 தான். சரிங்களா? 18லேருந்து 23 வயசில் இருக்கிறவங்க மட்டும்தான் எழுத முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, CRPF, CISF, ITBP எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். சேலரி பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் வேரி ஆகும். ஸோ எந்த போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ சம்பளமும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று இருக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்கும், மெடிக்கல் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட் ரொம்பலாம் கஷ்டம் இருக்காது. சரிங்களா? இந்த SSC GD பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமான்னு கிடையாது. விமன் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம், மேல் கேண்டிடேட்ஸும் மென்னும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஈஸியாக தான் இருக்கும், டூவபிளாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவிலாம் கிடையாது. அண்ட் மெடிக்கலி நீங்கள் ஃபிட்டாக இல்லையான்றதும் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு 2 இருக்கும். சரிங்களா? ஹைட்டு வெயிட் இவ்வளோ இருக்கணும், மினிமம் இவ்வளோ இருக்கணுன்றது இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அக்னிவீர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி நடத்தக்கூடியது. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும். ஆஸ் யூஷுவல் ஏஜ் பார்த்தீங்கன்னா 17.5, 18 இல்லாமல் 17.5க்கு மேலே இருக்கிறவங்களே அப்ளை பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் இது 21 வயசு இருக்கிறவங்க தான் அப்ளையே பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாதுன்ட்டாங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ 21 வயசு இருக்கும் போது காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது கையில் 30,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சரிங்களா? ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று இருக்கும், ஃபிசிக்கல் இருக்கும், மெடிக்கல் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஆர்மினா இது ஃபிசிக்கலும் மெடிக்கலும் மேண்டேட்ரி தான், அதில் ஸ்கிப்பே பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போஸ்ட் வைஸ் இங்கே சேலரியை போட்டிருக்கும். MTS பார்த்தீங்கன்னா பேசிக் பே 18 அண்டு எல்லாத்தையுடைய பேசிக் பே தான் போட்டிருக்கோம். குரூப் டி பார்த்தீங்கன்னா 18, GD பார்த்தீங்கன்னா 21,700, GDS பார்த்தீங்கன்னா 12,000, அக்னிவீர் பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ எல்லாமே ஒரு நல்ல பே தான். எடுத்த ஸ்டார்டிங் பேல 10th குவாலிஃபிகேஷனுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கறது நல்லது தான். இது இல்லாமல் நமக்கு எப்படியானது பே கமிஷன் வேறு அடுத்து வரப்போகுது. அப்போ இதெல்லாம் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போவே நீங்கள் போயிடுறது ரொம்ப நல்ல சேஃபான ஒரு ஜாப் தான். சரிங்களா? சேஃபான ஒரு சாய்ஸ் தான். ஸோ யாருக்கு எந்த ஜாப் பெஸ்ட்டு அப்படின்னா ஈஸியான எக்ஸாம் கிளியர் பண்ணணுமா, GDS அதாவது எக்ஸாமே கிடையாது அதுக்கு. சரிங்களா? ஸோ ரயில்வே ஜாப் போகணுன்னா குரூப் டி போகலாம். சரிங்களா? போலீஸ் அல்லது டிஃபென்ஸில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா GD போகலாம். ஸ்டேபிளான ஒரு ஆஃபீஸ் ஜாபாக வேணும், வேறு எங்கேயோ அலைச்சல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா MTS போகலாம். ஆர்மியில் கரியர் வேணும்னு நினச்சிங்கன்னா அக்னிவீர் போகலாம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பேசிக்காக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம காலேஜில் படித்ததோ ஸ்கூலில் படித்ததோ கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அதனால் இது கொஞ்சம் கேள்விகளை எப்படி கேட்குறாங்க, அதுக்கு எப்படி யோசிக்கணும், எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் GK பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்டாட்டிக் GKவை எப்படியாச்சும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி திருப்பி பார்த்துக்கோங்க. அந்த மெத்தடில் தான் நமக்கும் கேள்வி வரப்போகுது. ஸோ ஈஸியாக இருக்கும். அண்ட் டெய்லி மாக் டெஸ்ட் நம்ம அட்டா 24/7 மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி மாக் டெஸ்ட் இருக்கும். அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் GDக்கோ அல்லது ஆர்மிக்கோ அக்னிவீர்க்கோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொஞ்சம் முக்கியம். ஸோ டெய்லி காலையில் வாக்கிங் போகிறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ நீ எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா ஃபிசிக்கல் ரெடி பண்ணுறதே கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் போய்க்கலான்றதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, எனக்கு இதில் போக முடியுமா இல்லையான்றது ஒழுங்காக பார்க்காம அப்ளை பண்ணி விட்டுறீங்க, அதுவும் பிரச்சனை.
காம்படிஷன் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்ன்ட்டு இதுக்கு நிறைய பேர் வர போகிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. பட் அதுக்கு காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றது சீரியஸ்னஸே உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது, அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டீங்க. ஸோ 10th பாஸ் அப்படின்றது ஒரு சின்ன வேலை தான் கிடைக்கும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சின்ன ப்ரிப்பரேஷனில் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபே கிடைக்குது அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கே ஆரம்பிங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி அப்படின்றது யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி போயிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்சி ஒரு முக்கியமான ஒரு ட்ரைட். இதை எப்படியாச்சும் வளர்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களை சக்ஸஸ் ஃபாலோ பண்ணி வரும். சரிங்களா? நம்மளுடைய அட்டா 24/7 தமிழில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அல்லது இங்கிலீஷ் மட்டும்தான் நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான எல்லா பேட்சஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்னா Y350 கோட் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் ஆஃபரோட உங்களுக்கு என்னது இப்போ நமக்கு வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு. ஸோ Y350 கோட் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபரோட என்னது நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கிக்க முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், ஆல் எக்ஸாம்ஸ்னு போங்க. 2 நிமிஷம். ஓகேங்களா? தமிழ்நாடு போயிட்டு இங்கே போயிட்டு என்னது இப்படி ஒரு பேட்சை கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நமக்கு வேலண்டைன்ஸ் டே அதுவுமா ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸில் இருக்கும். சரிங்களா? Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணும்போது நமக்கு பாருங்கள் 35 hours ஆஃப் லைவ் கிளாஸஸ் இருக்கும். இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இன்சூரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் 700 ரூபாய் தான். சரிங்களா? 35 மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும். ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் இருக்கும். எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. Y350 கோடை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? கோடை அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களாப்பா? சரிப்பா, செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மள ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு லைவில் பார்க்கலாம். டேக் கேர், பபாய், ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.